இல்லை இப்போ அடிக்கக்கூடாது நான் அர்ஜுனன். கிருஷ்ணன் சொன்னான், அவன் என்ன அடிச்சான்? என்ன அடிச்சான்? நண்பனான ஃப்ரெண்டா? அவன் அடிக்கும்போது பார்த்து தானே இருக்கிறேன். அதே தான், அவனுக்கு தனியாக நியாயம், அவனுக்கு தனியாக நியாயமா? நீ அட்ரா நான் பார்த்துக்கிறேன். அவன் கிருஷ்ணன் சொல்லி தான் அப்புறம் அடித்தான் அர்ஜுன். அப்போதான் கர்ணன் சொல்கிறான், உனக்கு இது அருகில் ஏங்க நாங்கள்லாம் இஷ்டத்தை கருப்பு துணியில ஒரு வெள்ளக்காடு வருது. நாங்களாம் அப்படியே பண்ணி பழகிறவா, நாங்கள் என்ன பண்ணிப்போம். நீ இப்படி பண்ணலாமா? வெள்ளை பேப்பர்ல கருப்பு டாட்டு வந்துடாதா? எங்க போய் கத்துன்னு வந்த இந்த தர்மத்தெல்லாம்? சீதை கேட்கறாங்க, போய் கத்துன்னு வந்த இந்த தர்மத்தெல்லாம். மற்றவன் மனைவியை கட்டின்னு வருதுங்கிறது ஒரு தர்மம்னு வேற சொல்ற. இப்போ ஏன்னா தர்மம்னாலே அவனுக்கு எல்லாரும் புரியல. ஏன் அப்படின்னா சத்சங்கம் இல்லை. இஹ சந்தோன வாசந்தி சதோவா நாமுவர்த்தசே ததானி விபரீதாதே புத்திஹி ஆச்சார வர்ஜிதா. சத்சங்கம் இல்லை, நீ போய் உட்காரவும் போறது இல்லை. அப்படின்னு வரும்பொழுது சத்சங்கம் இல்லைங்கிறதுனால உனக்கு எது தர்மம் எது அதர்மம், அதாவது பேர்பட்டவருக்கும் சகஜமா புரியக்கூடிய விஷயம் இன்னொருத்தருடைய மனைவியை நடத்தி கொண்டு வந்து ஆசைப்பட்டு இதெல்லாம் அபத்தம், மகா பாபங்கிறது யாருக்கும் புரியல விஷயம். இது உனக்கு புரியல அப்படின்னா அந்த அளவு வினு சத்சங்க விவேகன போய் ராமகிருபா வினு சொல்ல துளசிதாசன். சத்சங்கம் அப்படிங்கிறது இல்லைன்னா அடிப்படையான விவேகம் கூட ஏற்படாது. இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற இந்த ஃபண்டமெண்டலான விவேகம் கூட சத்சங்கம் இல்லைன்னா ஏற்படாது. அப்படிங்கிற அந்த சத்சங்கமும் என்னங்கிறது அதே துளசிதாசனே சொல்றார். ராமகதை அதை சொல்றாரு. ஏன்னா ராமகதையில பழகிதானே நம்மளுடைய அழுக்குகள் எல்லாம் நீக்கிக்கிறோம். நீக்கிட்டு எது சரி எது தப்புங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிற இந்த விஷயம் சீதை சொன்னா, உனக்கு சத்சங்கம்ங்கிறது நீ தேடி போக மாட்டேன். டெஃபினட்டா நீ தேடி போக மாட்டேன். அது என்ன காரணமோ என்ன தேடி தேடி வந்துட்டு இருக்கு. என்னை விட பெரிய சத்சங்கம் யாரும் உனக்கு நினைச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். சாட்சாத் மகாலட்சுமி ஆத்துக்கொலையில உட்காந்துருக்கா 10 மாசமா. ஆத்துக்கொலையில உட்காந்துருக்கா. யூஸ் பண்ணிக்க தெரியல, பழக தெரியல, கேட்கிறான். உடனே சீதை சொன்னா, இங்க சந்தோர வாசம். அப்போ உனக்கு சாதுக்கள் என்னை விட பெரிய சத்சங்கம் என்ன உனக்கு? நான் புத்தி சொல்றேன், வா உட்காரு. என்ன புத்தி? என்ன புத்தினா ஒரு புத்தி சொல்லலாம். விதிதா சகிதமக்ஞா சரணாகத வத்சலஹ தேன மைத்ரீ பவது தே யதி ஜீவிதுமிச்சசி. செத்தனி, அதாவது பண்ணக்கூடாத விஷயம் பண்ணிருக்க. என்ன ராமருங்கிறவர் எப்பேற்பட்டவர்ங்கிறது தெரியும். அவர் எப்பேற்பட்டவர், சீதை மேல எவ்வளவு உசுர வச்சிருக்கார் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே சொல்றேன். விராதன் வந்து சீதையை கடத்துறதுக்கு வரான். அப்போ தெரியறது ராமருக்கு இது எவ்வளவு சீரியஸான விஷயம். எவ்வளவு விராதன் ஒரு வழி பண்ணிக்கிட்டார் ராமன். அது மாதிரியா என் மேல கையை வச்சிருக்கேன். இதோடு நீ குழைக்கிறதுக்கே வழி கிடையாது. தப்பிக்கணும் தான் உடனே சொல்றாங்க. என்ன காவல் அப்படின்னு சொல்லணும். ஆனா அவ்வளோ பெரிய அந்த கருணையான மனசனால சீதாதேவி சொல்றா, உனக்கு அவ்வளவு தூரத்துக்கு வினயம் இருக்காதுன்னு எனக்கே தெரியும்பா. நமஸ்காரம் பண்ணணும், சரணாகதி பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் பெரிய வினயம் அவ்வளவு தூரத்துக்குலாம் உனக்கு இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால ராஜாவுக்கும் சந்தி பண்ணிப்பாங்க, ஒரு மைத்ரி பண்ணி அது மாதிரியாவது. அதாவது ராமருடைய பெரிய மனசு எப்படின்னா, யாராவது சரணாகதின்னு வந்து விழுந்தாலே இவன் என் நண்பன், சரணாகதின்னு வந்தாலே என் நண்பன் அப்படின்பார். அது அவருடைய மனசு. என் நண்பன் வேற, என்னுடைய தம்பி வேற, என்னுடைய சகோதரன் வேற, தான் அவருடைய மனசு. அப்படி இருக்கும் பொழுது நீ வந்து போ, உனக்கு சங்கோஜமா இருந்ததுன்னா சொல்லு. மாம் புரஸ்கிருத்திய என்ன முன்னிறுத்திட்டு போ. ஏன்னா பண்ணக்கூடாத தப்ப பண்ணிவிட்டேன், இது என்ன பூஜையை வச்சுட்டு நான் போவேன் அப்படின்னு உனக்கு சங்கோஜமா இருந்ததுன்னா என்ன முன்னிறுத்திட்டு போ, நான் பேசுறேன். எல்லாம் ஒரு தாயாருடைய சுபாவம். அதனால வந்து எப்படிதான் சொல்றாலும், அதாவது வால்மீகி ராமாயணத்தை உள்ளபடி பார்த்துட்டு வந்தோம்னா
உள்ளது உள்ளபடி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னாக்க எப்படி